जय जय शंकर हर हर शंकर அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கருணைக்கடல் கருணாமூர்த்தி 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு என்று இந்த மண்ணும் மக்களும் கொண்டாடிய மகா பெரியவா தரிசனத்திற்குள் செல்கின்றோம். இன்றைக்கும் எவ்வளவு பெரிய மனிதர்களும் தங்களுடைய இதயம் இளைப்பாற செய்யக்கூடிய இடம் ஒன்று உண்டுன்னா அது இசைதான். மெட்டுக்கு பாட்டா பாட்டுக்கு மெட்டா என்று பல பட்டிமன்றமும் நடைபெறுகிறது. எப்படி மெட்டுக்கு பாட்டா அல்லது பாட்டுக்கு மெட்டா, இல்லை கவிஞர் வாலி பாணியில் சொல்லணும்னா துட்டுக்கு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பாட்டு அப்படின்னோடனே நம்ம கண்ணு முன்னாடி வர்றது கவியரசு கண்ணதாசன் தான். வேடிக்கையாக அவரை பற்றி சொல்லுவோம். மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு கூட பாட்டு வண்டியால் பயணப்பட்டவர். கம்பனை பற்றி எழுதுகிறாரு. காலமெனும் மாலையிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாத கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. அப்படி அப்படி டக்கு 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 டக்கு. அட தாய் தந்தை உறவை பற்றி எழுதுகிறாரு. பெட்டியில் பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லை. அப்பேர் பெற்ற கவியரசர் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் திராவிட சிந்தனை கொண்டவர், கடவுள் எதிர்ப்பு கொள்கைக்கு உட்பட்டவர். இதை அப்படியே வச்சுங்க. இன்னைக்கு நம்ம கண்ணதாசனும் மகா பெரியவருக்கும் நடந்த அந்த சம்பவங்கள், அவர்களுக்குள் நடந்த சம்பாஷணை, இதெல்லாம் நிறைய பகிர்ந்துக்க போகிறோம். அப்படியே கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரியான சிலிர்ப்பு இருக்கும். பெரிய பெரிய முரண்பட்ட கருத்துக்களை கண்ணதாசன் கொண்டவர். பக்தி இலக்கியங்கள் மீதும் இறை வழிபாட்டு மீதும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு திரைப்படத்திற்கு பாடல் எழுதிவிட்டு வேறு சில பணி காரணமாக கண்ணதாசனும் அன்றைய திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் தேவரையாவும், உங்களுக்கு தெரியும் திரைத்துறையில் ப்ரொடியூசர் தேவரையாவுக்கு முருக பக்தருங்கிறது, 2 பேரும் சேர்ந்து சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் நோக்கி பயணப்படுறாங்க. வேற ஒரு வேலையா போகும்போது வாலாஜாக்கு முன்னையோ வாலாஜாக்கு அந்த பக்கமோ கார் விபத்துக்குள்ளாயிடுது. பெரும் காயம் கண்ணதாசனுக்கு, சிறு சிறு காயங்கள் தேவரையாக்கு. ஒரு வழியாக அவங்கள செட்ரேட் பண்ணி சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தாச்சு. உங்களுக்கு தெரியும் தேவரையா நின்னா முருகா, எந்திருந்தா முருகா, உட்காந்தா முருகா, அப்படி முருக பக்தர் இல்லை, முருக பித்தர். ஒரு 2 நாள் மருத்துவமனையில் இருந்தார். அவரை டிஸ்சார்ஜ் ஆனார். நேராக கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார். பெரியவரை பார்த்து நடந்ததெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு நமஸ்காரம் பண்ணி விடை பெறும்போது பெரியவா டக்குன்னு ஒரு பேப்பரில் விபூதி குங்குமம் அக்ஷதை கொடுத்து, இதை கண்ணதாசன்கிட்ட கொடுத்து அவன் நெத்தியில் விபூதி பூசி தலகாணிக்கு கீழே வச்சிடு. இது நடக்கிற கதையான நடந்த கதை. செய்ய முடியுமானா செஞ்சாங்க. இது உண்மையான சத்தியம். அதற்கு சாட்சி நம்முடைய ஊர் பெரியவர்கள், நம்முடைய சான்றோர்கள். நேராக தேவர் ஒரு மாலை நேரம் மருத்துவமனைக்குள்ளே போகிறாரு. கண்ணதாசன் அயர்ந்து உறங்கிட்டு இருக்காரு. அவருக்கு எப்போதுமே தும்பப்பூ மாதிரி வெள்ளை வெட்டி நல்ல சிலுக்கு சட்டை, சின்னதாக அப்படி பிற்காலத்தில் ஒரு சந்தன பொட்டு. அந்த கண்ணதாசனை தான் உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் அவர் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளில் மூழ்கியவர். நேராக வந்தார் தேவர். ஒரு விபூதி குங்குமத்தை வச்சுட்டு மிச்சத்தை மடித்து அந்த அச்சதையை தலையில் போட்டு தூங்கிட்டு இருக்க அவரை இடைஞ்சல் பண்ணாமல் தலகாணிக்கு கீழே வச்சுட்டு போயிட்டார். இரவு கதிரவன் தூங்க போயாச்சு. மறுநாள் காலை சூரிய உதயம். கண்ணதாசன் எப்போதுமே கொஞ்சம் மினுக்காவும் இருக்கிறவர். செவிலியர் நர்ஸிட்ட கூப்பிட்டு கண்ணாடியை கொண்டு வான்னாரு. காலில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் முகம் பார்க்குறவர் அவர். அப்படி பார்த்தாரு. நெத்தியில் திருநீர் குங்குமம் தயரா புயரான்னு குதிக்கிறார். எப்படி இந்த எண்ணெய் சட்டியில் அப்பளம் போட்டால் அப்படியே கொப்பளமாக வரும்ல, அந்த மாதிரி
அப்படியே சத்தம் போடுறாரு மருத்துவமனையில், யார் இந்த காரியம் பண்ணது, என்ன ஏது ஆச்சா புச்சான். ஏத்தாப்புல காஃபியோட தேவரையா உள்ள வரார். வச்சுட்டு நீ காஃபி சாப்பிடு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னோன்னு, இல்லை என்னது இது, இல்லை நான் நேற்று காஞ்சிபுரம் போனேன், பெரியவரை தரிசித்தேன். கிளம்பும்போது அவர் கையில் விபூதி குங்கும பிரசாதம் கொடுத்து உனக்கு பூசி விட சொன்னார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. எப்படி என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம், அது நேற்றுக்கு நடந்தது. அதான் 10 நாளைக்கு முன்னாடி மடத்துக்கு எய்த்தாப்பில் திராவிட இயக்கம் சார்பாக ஒரு கூட்டம் மடங்களை பற்றியும் மடாதிபதிகளை பற்றியும் உண்டு இல்லைன்னு பிரித்து மேய்ஞ்சிட்டேன். அவர் சொன்ன வார்த்தை கண்ணதாசன், உண்டு இல்லைன்னு பிரித்து மேய்ஞ்சிட்டேன், அவராக எப்படி செஞ்சுருக்காருன்னாரு. அதெல்லாம் தெரியாது, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனோன்னே மருத்துவமனையிலேருந்து அங்கே வந்து பார்க்க சொன்னாருன்ட்டு தேவர் போயிட்டார். அடுத்த ஓரிரு நாளில் மருத்துவமனையிலேருந்து உள்நோயாளியாக இருந்து அப்புறப்படுத்தியாச்சு, டிஸ்சார்ஜ். நேர காரை வீட்டுக்கு விடுன்னு சொல்லலை, டி நகரில் உள்ள அவர் வீட்டுக்கு வரல, நேராக கிளம்பி காஞ்சிபுரம் போயாச்சு. பெரியவா அப்படி காலை அப்படி வச்சு உட்காந்துருக்கார். போனவர் அப்படி துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி நடிஞ்சாங்களையா விட்டு, பெரியவா மன்னிச்சுக்கணுன்னாரா. விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும், விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும். உங்கள் தாத்தா உங்கள் அப்பா எல்லாம் காமாட்சிக்கு வரதராஜ பெருமானுக்கெல்லாம் எவ்வளவு கைங்கரியை செஞ்சுருக்கா, நீ மட்டும் மாத்திருவியா என்ன? போ போ, இனிமேல் உன் எழுத்தை ஊரே கொண்டாட போகிறது, இனிமேல் தான் நிறைய பக்தி இலக்கியம்லாம் நீ படைக்க போகிற, போ போ அப்படின்னாராம். அப்படியே கண்ணில் தார தாரையாக தண்ணி. அதன் பிறகு உலக புகழ் பெற்றதற்கு கண்ணதாசன் காரணம் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதியது. அந்த அர்த்தமுள்ள இந்து மதமோ இயேசு காவியத்திற்கோ வித்திட்ட வித்தி யாருன்னா மகா பெரியவருடைய தீட்சண்ய பார்வை, அருளாசி, அவர் கொடுத்த விபூதி குங்குமம். நம்புறார் கண்ணதாசன், இதை நான் சொல்லலை. இப்போ கண்ணதாசன் வரிகளை பாருங்க. பார்த்த மாத்திரத்தில், இந்த வரியை அப்படியே பதிஞ்சு வச்சுக்கோங்க. பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அலம்புகின்ற தீர்த்த பெருக்கு. எப்படி? பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அலம்புகின்ற தீர்த்த பெருக்கு எங்கள் காஞ்சி மகான்னு அந்த கருணை கடலை பற்றி கண்ணதாசன் எழுதிய கவிதைகள் ஏராளம் தாராளம். வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் சொல்லுவாங்களாம், இப்போ ஒரு சாறு புழியிறோம் பழத்தை, ஒரு எலுமிச்சம்பழத்தையோ சாத்துக்குடியவோ அப்படி அப்படி புழிச்சிட்டா என்ன இருக்கும், சக்கை இருக்கும்ல. வலம்புரிஜான் எழுதுவாராம், அனைத்தையும் பிடிந்த பிறகும் சத்தோடு இருக்கும் ஞானப்படம் எங்கள் மகா பெரியவர் யார்? கிறித்துவ சமூகத்தில் தோன்றிய வார்த்தை சித்தர் வலம்புரிஜான். கண்ணதாசன் பெரியவருடைய அன்பையும் பண்பையும் பாசத்தையும் பரிவையும் பெற்ற பிறகு அவர் படைத்த இலக்கியங்களும் அவர் படைத்த பக்தி பாடல்களும் ஏராளம் தாராளம். இப்படி எல்லா மனிதருடைய இதயத்திலும் ஒரு ராஜ சிம்மாசனமாய் ஒரு அகத்திற்குள்ளே ஒரு கர்ப்பகிரகம் வைத்து கோயிலாக இருந்து குடியிருந்தவர் நம்முடைய மகா பெரியவர்கள். இது போன்ற நாம் சிலிர்க்கும் சம்பவங்களை உங்கள் தரிசனத்தில், பெரியவா தரிசனத்தில் நாளை காணலாம். நன்றி. சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.